إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் வழங்கிய மார்க்கம். அல்லாஹ் இந்த பூமியில் மனிதனாக பிறக்காமல் இந்த மனிதர்களிலேயே சிறந்தவர்களை புனிதமான அந்த மக்களை அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தான் அருளிய அந்த மார்க்கத்தை வாழ்ந்து காட்ட செய்திருக்கிறான். அப்படித்தான் நமக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் காத்தமுன் நபி உஸ்வத்துல் ஹஸனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இந்த தீனுல் இஸ்லாம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அதன் அடிப்படையிலே அவர்களை வாழச் செய்து இந்த தீனை நமக்கு ஹயாத்தாக்கி கொடுத்திருக்கிறான். எதுவரைக்கும் இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த தீனை முழுமைப்படுத்தி இதுதான் உங்களுடைய தீன் என்பதாக தந்திருக்கிறான். இந்த தீனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் மிக்க கருணையாளன். அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு பாருங்க. அவன் எவ்வளவு கருணையாளன் தெரியுமா? எந்த அளவுக்கு கருணையாளன் தெரியுமா? அவன் தன்னுடைய அர்ஷ்ல எழுதி வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹம், என்னுடைய கிருபை, என்னுடைய மெர்சி அதை மிஞ்சி விட்டது என்பதாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான். ஆனா மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே எப்படி இருக்கிறோம்னு சொன்னா,
அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் நடக்காமல். ஒரு முஸ்லிம்னா யாரு? One who agree, accept Islam as his way of life, he is only called by the name Muslim. யார் இஸ்லாத்தை தன்னுடைய வே ஆஃப் லைஃபாக ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு பேரு முஸ்லிம். அந்த முஸ்லிம் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்துல அல்லாஹ் எதை ஹலால் எதை ஹராம் என்று ஆக்கி வைத்திருக்கிறானோ அதனை ஏற்று நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். சப்மிசிவ் சரண்டர், அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க சரண்டர் ஆகி முழுக்க முழுக்க அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நபர்களாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறோம். அவனுக்கு எதிராக நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மன இச்சையின் அடிப்படையில வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நிறைய பேரு பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறாங்க. பாவம் செய்யாம மனிதன் வாழ முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதமு ஹத்தாஉன் கைருல் ஹத்தாஈன தவாபுன். மனிதனாக ஆதமுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே இயற்கையில் இயல்பில் பாவம் செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அதில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? தான் செய்துவிட்ட பாவத்திலிருந்து தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி திருந்தியவர்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, பாவம் செய்வது என்பது இயல்பான இயற்கையான மனிதனுடைய குணமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரணும். அல்லாஹ் தஆலா அது ரொம்ப விரும்புறான். அல்லாஹ் யார் மனிதன் தான் செய்த தவறிலிருந்து திருந்தி அதிலிருந்து மீண்டு வருகிறானோ அவனை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன அமிலு ஸய்யிஆத்தி ஸும்ம தாபு மின் பஅதிஹா வ ஆமனு இன்ன ரப்பக மின் பஅதிஹா லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுடைய வார்த்தை 7வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னும் எவர்கள் பாவங்களை செய்துவிட்டு அதன் பின் மன்னிப்பு கோரி நம்பிக்கையும் கொள்கிறார்களோ அவர்களை உமது இரட்சகன் மன்னிப்பான். அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரில்லாத அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் தான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். ரஹீம், நிகரில்லாத கிருபையாளன். ரவூஃப், மன்னிக்க கூடியவன். கஃபூர், மன்னிக்க கூடியவன். கஃபார், மன்னிப்பை உங்கள் மீது தரக்கூடியவன். வதூத், அவன் கிருபையாளன். இப்படி அல்லாஹ் தஆலா பிரியமிக்கவனாக, அன்பாளனாக, நேசமிக்கவனாக, மன்னிக்க கூடியவனாக, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். நம்முடைய அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த எண்ணம் இல்லாம நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பாவங்களில் உழன்று கொண்டிருக்கிறோம். பாவத்தை என்ன செய்யறதில்ல, பாவம் நினைத்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. நம்முடைய நப்சும் இந்த நப்சோட சேர்ந்து இந்த ஷைத்தானும் நம்மளை வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நப்ஸ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப கொடுமையானது. யாரை விட? ஷைத்தானை விட கொடுமையானது. நம்முடைய நப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நப்ஸ் நம்முடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, இது ஷைத்தானோட கொடியது. ரமலானுடைய காலகட்டத்துல அல்லாஹ் தஆலா கெட்ட ஜின்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் அல்லாஹ் தஆலா விலங்கிட்டான். ஆனா ரமலானுடைய மாதத்துல எந்த பாவமும் செய்யாம மனிதன் இருக்கிறானா? இல்ல. அப்ப அது காரணம் என்னன்னா நம்முடைய நப்ஸ். இந்த நப்ஸ்ல 3 வகையை சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒன்னு நப்ஸ் அல் அம்மாரா, இன்னொன்னு நப்ஸ் அல் லவ்வாமா, இன்னொன்னு என்ன நப்ஸ் அல் முத்மஇன்னா. 3 வகையான நப்ஸ் இருக்கு. நப்ஸ் அல் அம்மாரா என்ன தெரியுமா? பாவங்களிலேயே உழல வைத்து மனிதனை பாவியாக ஆக்கக்கூடிய நப்ஸ், அதை அழகாக்கி காட்டுறது. இன்னொன்னு என்னன்னா நப்ஸ் அல் லவ்வாமா. இது என்ன தெரியுமா செய்யும்? பாவம் செய்துட்ட உடனே அது பதறும். இந்த நப்ஸ் பதறும், துடிக்கும், கவலைப்படும். ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே, பாவம் செய்து விட்டோமே என்று அப்படியே துடிக்கும். அப்படியே அது கஷ்டத்துல இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படியாவது தௌபா செய்யணும் என்கிற உணர்வை தந்து கொண்டு இருக்கக்கூடிய நப்ஸ், நப்ஸ் அல் லவ்வாமா. நப்ஸ் அல் முத்மஇன்னா என்ன தெரியுமா? அமைதி அடைந்த நப்ஸ், நிம்மதி அடைந்த நப்ஸ், அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்புடன் இருக்கக்கூடிய நப்ஸ். நம்முடைய நப்ஸ் எப்படி இருக்கணும்? நப்ஸ் அல் முத்மஇன்னாவாக இருக்கணும். அல்லது அட்லீஸ்ட் நப்ஸ் அல் லவ்வாமாவாக இருக்கணும். துடிக்கணும், பாவம் செய்துட்டா துடிக்கணும். நீங்க எல்லாரும் இளைஞர்கள் இப்ப பாக்குறதுல இளைஞர்கள்னு சொன்னா ஒரு 18-19 வயசுலாம் இல்ல. நீங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல
இளமையில் உள்ளவர்களை நாம் அங்க அந்த தோட்டத்தில் எழுப்புவோங்கிறான். என்ன வயசு தெரியுமா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 35ல இருந்து 40 வயசு. அப்போ 35ல இருந்து 40 வயசு வரைக்கும் யாரு? நீங்க இளைஞர்கள் தான். அந்த வயசுல ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வயசை தாண்டியவர்களாக இருக்கிறீர்களே தவிர எல்லாரும் அந்த வயசுக்குள்ள இருக்கிறீங்க. ஆக அன்பார்ந்த சோதரர்களே, இந்த வயசுல நமக்கு இந்த நஃப்ஸ் ரொம்ப அழகாக்கி காட்டும், நம்மளை பாவம் செய்ய வைக்கும். இந்த நஃப்ஸ் தான் ரொம்ப மோசமானது. ஆகவே இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நஃப்ஸ் லவ்வாமாக மாத்தணும். பதறணும், துடிக்கணும். பாவம் செஞ்சிட்டோம்னா பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு துடிக்கணும். இந்த நஃப்ஸ் லம்மாராவுக்கும் ஷைத்தானுக்கு நடுவுல ஒரு தொடர்பு இருக்கான், ஒரு வே இருக்கான், ஒரு பாத்வே இருக்கான். அங்க அந்த ஷைத்தான் உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆஹா, எப்படா இவன் கெட்ட ஒரு எண்ணத்தை, கெட்ட ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறானோ உடனே நம்ம போயிடணும்னு காத்துட்டு இருப்பான். உன்னை நினைச்ச உடனே வந்துடுவான். வாடா வாடா வாடான்னு வந்து அவனை இந்த நஃப்ஸும் சேர்ந்து அந்த பாவத்தை செய்து விட்டுத்தான் அவனை விடுவாங்க. அந்த லெவலுக்கு இருப்பான். ஆகவே அன்பார்ந்த சோதரே, ஆனாலும் கூட பாவம் செஞ்சிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. ஏதாவது குறைகள் உங்கள் மேல இருந்து பாவத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா, ஒண்ணும் கவலைப்படாதீங்கிறான். நான் இருக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேங்கிறான். அல்லாஹ் தவறிழைத்த தன்னுடைய அடியார்களை மன்னிக்க காத்திருக்கிறான், ரொம்ப காத்திருக்கிறான். எப்படி காத்திருக்கான் தெரியுமா? பகல்ல யாராவது பாவம் செஞ்சா நைட்ல யாராவது என்னிடத்துல கையேந்தி இறைவா என்னை மன்னித்து விடு என்று தௌபா செய்வார்களா என்று காத்திருக்கிறான். நைட்ல யாராவது பாவம் செஞ்சா காலையில பகல் நேரத்துல டே டைம்ல யாராவது கையேந்தி என்னிடத்துல தௌபா செய்ய மாட்டாங்களான்னு காத்திருக்கிறான். ஒரு நாள் முழுக்க காத்திருக்கான், ஒரு வாரம் முழுக்க காத்திருக்கான், ஒரு மாதம், ஒரு வருடம். ஏன்? அவனுடைய ஆயுள் முடியக்கூடிய காலம் வரை. ஒருத்தனுடைய உயிர் ரூஹ் வந்து போகுதுன்னு சொன்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த த்ரோட்ல இந்த இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி, இந்த தொண்டை குழின்னு சொல்லுவாங்க, இதுல வந்து உயிர் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் உயிர் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருக்கும். ஆனா இங்க வந்துருச்சுன்னு சொன்னா உயிர் போயிடும். அல்லாஹ் சொல்றான், இந்த தொண்டை குழியை அடையும் வரை அந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்படி அல்லாஹ் நமக்கு வார்த்தையை குர்ஆன்ல சொல்லி இருக்கிற போது நாம் ஏன் இன்னும் பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்கும்? ஒரு உண்மையான அடியான் யாருன்னு சொன்னா, பாவம் செய்து விட்ட உடனேயே அந்த பதறி போய் துடித்து போய் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நான் தவறிழைத்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்று துடிக்கக்கூடியவன் தான் உண்மையான அடியான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக நாம் இப்படி என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் செய்துவிட்ட அந்த பாவத்தை நினைத்து வருந்தணும். அல்லாஹ் இப்படி அழைக்கிறான், யதுஊக்கும் லியக்ஃபிர லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅக்கிரக்கும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கிறான். அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அல்லாஹ் உலகில அவகாசம் தரலாம், அவகாசம் தந்திருக்கிறான். அதனால நாளைக்கு நம்ம எல்லாம் லெத்தார்டிக்னஸ், லேசினஸ், நம்மளுடைய லைஃபே இப்படித்தான் போகுது. லேசினஸ், லெத்தார்டிக்னஸ், இந்த ரெண்டு தன்மையும் நம்மள்ட்ட என்ன இருக்கு? டெய்லி இருக்கு. நாளைக்கு 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 பொடுபோக்குத்தனமும் இந்த சோம்பேறித்தனமும் நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு. அதனால பாவம் செய்து விட்ட அடியார்கள் கூட நாளைக்கு தௌபா செய்யறதுக்கு என்னங்க, நமக்கு என்ன நேரம் வேணும்? தௌபா செய்யணும். ஆக அன்பார்ந்த சகோதரரே, அந்த அளவுக்கு நாம தௌபா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்பொழுது பாவத்தை செய்து விட்டோமோ அப்பொழுது. அன்பார்ந்த சகோதரரே, அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்ற போது இப்படி சொல்லுவான், காஃபிருத் தம்பி வகாபிலுத் தௌபி ஷதீதுல் இகாபி லித்தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மஸீர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவன் யார் தெரியுமா? அல்லாஹ். அவன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, அவன் பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பதிலும் அதே நேரத்துல தண்டிப்பதில் கடுமையானவனும் அதே நேரத்துல கருணை காட்டுபவதில் மிக்க மேலானவனாகவும் இருக்கிறான். ஆக அவன் கடுமையானவன் தான், அவனுடைய பிடி ரொம்ப கொடுமையானதுதான். ஆனால் அதே நேரத்துல அந்த பிடியை விட கருணையாளன் யார் தெரியுமா? அல்லாஹ். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீம் இடத்துல இருக்கணும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு கெட்ட ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சா அல்லாஹ் அதை தீமையாக எழுத விட மாட்டான். அதை ரெக்கார்ட் பண்ற மலர்கிட்ட எழுதாதன்றான். ஆனா அதே அந்த பாவத்தை செஞ்சானா ஒரு பாவமா ஒரு தீமையா அல்லாஹ் எழுதுவான். ஒரு நன்மைய செய்ய நினைச்சிட்டாலே அல்லாஹ் ஒரு நன்மையா எழுதிடுவான். அதை செஞ்சிட்டா 1க்கு 10ஆக, 1க்கு 70ஆக, 70 அல்லது 1க்கு 100ஆக அல்லாஹ் அபரிமிதமான ரிவார்டுகளை அளித்தார்.
அன்பார்ந்த சோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை நாடி இந்த உலகத்துல நம்மை வாழ வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சோதரர்களே, ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, நீங்க குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்திலையும் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அல்லாஹ் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், வ அனத் தவ்வாபுர் ரஹீமா, இன்னல்லாஹ கான தவ்வாபுர் ரஹீமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை மன்னிக்கிறேன், மிக்க கிருபையாளன். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி, டேய் நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? உங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவன், உங்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவன், உங்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவன், உங்கள் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆயத்தையும் கொஞ்சம் கடுமையாக சொல்லிட்டு கடைசியில் முடிப்பான், நான் கிருபையாளன், நான் கருணையாளன், என்னுடைய மெர்சி இந்த உலகத்துல வேற யாரிடத்திலும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆகவே அன்பார்ந்த சோதரே, அந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன செய்யணும்? இந்த பாவத்தை செய்து விட்டால் உடனே தௌபா செய்யணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி, என்னுடைய அடியானே. எப்படிப்பட்ட அடியானே? அல்லாஹ் எப்படிப்பட்ட அடியான்னு சொல்றான்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே, தங்களுடைய நஃப்ஸுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள், வரம்பு மீறி பாவங்களை, ஒரு எல்லையை மீறி பாவங்களை செய்துவிட்ட என்னுடைய அடியானேன்னு அல்லாஹ் அழைக்கிறான். சும்மா என்னுடைய அடியானேன்னு அழைக்கல, வரம்பு மீறி, எல்லை மீறி, லெவலை தாண்டி பாவத்தை செய்துவிட்ட என்னுடைய அடியானேன்னு அழைச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்ய, எப்படிப்பட்ட மன்னிப்பான் திறன், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் மீது, அவனுடைய கருணையின் மீது நீங்க அவநம்பிக்கை, நிராசை அடையாதீங்க, அவநம்பிக்கை கொள்ளாதீங்க, நீங்க நம்பிக்கை வைங்க. ஏன் நீங்க அவநம்பிக்கை கொள்றீங்க? ஏன் நிராசை அடைகிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் யார் தெரியுமா? மொத்தமாக கூடை கூடையாக எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அவன் யார் என்று சொன்னால் அவன் மிக்க கிருபையாளன் என்பதாக முடிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எல்லா நபிமார்களும் தன்னுடைய அடியார்களை, தன்னுடைய கௌமுகள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? இந்த தௌபா செய்ய வலியுறுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போர் நடந்து, போர் கைதிகளை அப்படியே பிடித்து கொண்டு வர்றாங்க. அதுல போர் கைதிகள்ல ஒரு பெண்ணு இருக்கிறாங்க. அந்த பெண் கையில ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவங்க என்ன செஞ்சிடறாங்க? எங்கேயும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த லேடி அந்த குழந்தைய தேடி தேடி அலையிறாங்க. அந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த பெண்ணை பாத்தீங்களா? இந்த பெண்ணு தான் கையில வச்சிருந்த குழந்தைய காணாம, அதை ஃபுல்லா மிஸ் பண்ணிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்குது இந்த லேடி. இப்படிப்பட்ட இந்த லேடி இந்த தன்னுடைய குழந்தைய, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை கிடைச்சிருது. அதை பிடிச்சு அப்படியே கெட்டி அணைத்து அதுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படியெல்லாம் தேடி இந்த பிள்ளைய அப்படியே கண்டுபிடித்து அதுக்கு பால் கொடுத்துட்டு இருக்க இந்த லேடி இந்த குழந்தைய தூக்கி நெருப்புல போடுவாளான்னு கேக்குறாங்க. இப்படி அன்பா பாசமா பால் விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பெண்ணு தன்னுடைய இந்த குழந்தைய நெருப்புல போடுவாளான்னு கேட்ட போது, யார சொல்லலாம், எப்படி யார சொல்லலாம், இந்த தாய் தன்னுடைய குழந்தைய தூக்கி நெருப்புல போடுவான்னு சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய கருணைய 100 பங்காக ஆக்கி அதுல ஒரு பங்கத்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா தாய் பறவைகளுக்கும், எல்லா தாய் விலங்கினங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அது அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும். அதுல யாரெல்லாம் அந்த அம்மாவாக, மதராக இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கருணை மெர்சிய கொடுத்திருக்கான். அது ஒரு பங்கு, 99 அந்த பங்க அல்லாஹ் தன்னிடத்துல வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படி தன்னுடைய அடியார்களை பட்டுன்னு தூக்கி நரகத்துல போடுவான்னு கேட்கிறான்.
எப்படி தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் பட்டண தூக்கி நரகத்துல போடுவான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு கருணையாளன் அல்ல, எவ்வளவு கருணையாளன், இவ்வளவு கருணையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம தௌபா செய்யணும், தௌபா செய்யணும். ஒரே ஒரு ஆயத்தை சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லா சூரத்துல் இது ஃபுர்கான்ல 25வது அத்தியாயம், வேணா வீட்டுல போய் பாருங்க. 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனம். என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஆயத்தான். நான் எப்ப இந்த ஆயத்தை பார்த்தேனோ அன்னையிலிருந்து அதன்படி நடக்க நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது ஆயத்துல, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னா தெரியுமா? யார் ஒருவர், இல்ல மன் தாப, யார் ஒருவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல தான் செய்துவிட்ட தவறுக்காக, பாவத்திற்காக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி திருந்தி பாவ மன்னிப்பு செய்து. அல்லாஹ் தஆலா இந்த 3 கண்டிஷனை சொல்றான். ஒருத்தர் தான் செய்துவிட்ட அந்த தவறுக்காக, பாவத்திற்காக தௌபா செய்து மீண்டு. நம்பர் 2, ஆமன, பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டு. நம்பிக்கையில 6 நம்பிக்கைகள் இருக்கு. ஈமான்ல பில்லர்ஸ் எத்தனை? 6. 6 pillars are there for ஈமான். belief in Allah, அல்லாஹ் மீது நம்பிக்கை, மலக்குமார்கள் மீது நம்பிக்கை, கிதாபுகளின் மீது நம்பிக்கை, நபிமார்கள் மீது நம்பிக்கை, அதுக்கப்புறம் யௌமுல் ஆஹிரா என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாள், இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மீது நம்பிக்கை, நன்மையோ தீமையோ இவையாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்கிற அந்த விதியின் மீது நம்பிக்கை சரியாக இருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை எதை எப்படி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று படித்திருக்கிறார்களோ அதை அதை அப்படி அப்படியே, இத ஏன் எதுக்கு என்றெல்லாம் கேட்காம, இது லாஜிக்கு செட் ஆகல, இது அறிவுக்கு சரியாக புலப்படல, இது அறிவியலுக்கு சரியாக புலப்படல என்றெல்லாம் அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் அப்படியே நம்பிக்கை கொண்டது. சொர்க்கம்னா இப்படி சொர்க்கம், நரகம்னா இப்படி நரகம், இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளன்னு சொல்லியிருக்கானோ அப்படியே நம்பிக்கை கொண்டு ஆமன. முதல்ல என்ன சொன்னேன்? பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டு பரிபூர்ணமான ஈமான் கொண்டு, வஅமில அமலன் சாலிஹா, நல்ல நற்செயல்கள், சேவைகள், சமூக சேவைகள், நல்ல நற்செயல்களை செய்து வருவாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் என்ன சொல்லிருக்கலாம்? மன்னிப்பான், அல்ல மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தான்னா நாம கடந்து போயிருக்கணும். அப்படி சொல்லலங்க அந்த ஆயத்துல அப்படி சொல்லல. அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், அவருடைய பாவங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றி விடுகிறேன். அல்லாஹு அக்பர். அதனால் வரைக்கும் அவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அந்த பாவத்தினுடைய அக்கௌண்ட்ல இருந்து நன்மையுடைய அக்கௌண்ட்ல அப்படியே மாத்துறான். 100 பாவம் செஞ்சிருந்தானா 100 நன்மை செய்ததாக அல்லாஹ் தஆலா மாற்றானா வேற என்ன வேணும்? ஏதாவது நமக்கு தேவையா? நம்முடைய அக்கௌண்ட்ல ஃபுல்லா நன்மையா இருந்தா நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? சொர்க்கம் தானே. சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தானே. நமக்கு ஒண்ணுமே இல்லையே, பாவமே இல்லையே, நம்முடைய அக்கௌண்ட்ல இல்லையே. அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தை நான் தான் சொன்னேன். 3 கண்டிஷன் சொல்றான். நீ பாவம் செஞ்சிட்டா தௌபா செய்து நின்று பரிபூர்ணமான நம்பிக்கைக்கு வைத்திரு, நல்ல நற்காரியங்களை செய்துவா. இப்படி நீ செய்து வரக்கூடிய யாரா இருந்தாலும் அவனுடைய அக்கௌண்ட்ல, பாவத்தினுடைய அக்கௌண்ட்ல இருந்து அதையெல்லாம் நன்மையுடைய அக்கௌண்ட்ல மாற்றி விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? பாவம் செய்து விட்டால் தௌபா செஞ்சிடணும். எப்படி தௌபா செய்யறது? நாம் செய்துவிட்ட அந்த தவறை நினைத்து வருந்தணும். நான் செஞ்சது தப்பு தாங்க, நான் தப்பு தான் செஞ்சிட்டேன். நிறைய நம்மள்ட்ட எல்லாம் இருக்கும், நான்லாம் வந்து தப்பு பண்ணல. தப்பு செஞ்சா கூட நம்ம மனசு ஒத்துக்காது. நான் அதெல்லாம் செய்யறேன், பெருமை வந்துடும். நான் தப்பு தான் செஞ்சிருக்கேன், தவறு என்று ஒத்துக்கொள்ளணும். 2வது என்ன தெரியுமா? நாம் செய்த அந்த பாவத்தால், தவறினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட அஃபெக்டட் பீப்புள் இடத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேன், 1 லட்சம் ரூபாயை திருடிட்டேன், அவர்கிட்ட இருந்து அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்கிறது சரியா இருக்குமா? பரிகாரம் கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கணும். தெரிஞ்சுதான்? ஆக
அதற்குரிய அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அதற்கான பரிகாரத்தை செய்யணும். மூன்றாவது என்ன தெரியுமா? நான் இனிமேல் எப்பொழுதும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கணும். மூன்றாவது கண்டிஷன். அடுத்து என்ன தெரியுமா? நான்காவது, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் மல்கி தனியா, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் என்னை மன்னிக்க முடியாது, யா அல்லாஹ் நீதான் மன்னிக்க கூடிய, நீதான் கஃபூர், யா அல்லாஹ் நீதான் கஃபார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இந்த பாவத்தை என்னிடமிருந்து நீ போக்கி விடு, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் என்று அழுது புலம்பணும். ஐந்தாவது இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன தெரியுமா? இனி எப்போதும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க தௌபா. இதாங்க தௌபாவுடைய ஸ்டேஜஸ், இதான் கண்டிஷன்ஸ், இதான் ஷர்ட். இந்த மாதிரி நாம தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பான். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமின் இடத்திலும், ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலையும் இருக்கும். மன்னிப்பான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்னை உயர்ந்த இடத்துல. நாமெல்லாம் கேட்கிற போது யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கூட எல்லாம் கேட்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கம் என்று மட்டும் நீங்கள் கேட்காதீங்க, யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு யா அல்லாஹ் என்று கேட்கணும். சொர்க்கம் 100 அந்தஸ்துகள் கொண்டது. சொர்க்கங்கிறது ஒரு சொர்க்கம் கிடையாதுங்க. சொர்க்கத்துல எத்தனை அந்தஸ்து இருக்கு? 100 சொர்க்கம் இருக்கு. 100 அந்த தரஜா. ஒன்னாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் அந்த சொர்க்கத்துக்கும் செகண்ட் சொர்க்கத்துக்கும் நடுவுல இருக்க வித்தியாசம் இந்த பூமிக்கும் இந்த ஸ்கைக்கும் வானத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்போ 100th தரஜால இருக்கக்கூடிய சொர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எப்பொழுது துஆ கேட்டாலும் சொர்க்கத்தை கேட்டாலும் எதை கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிபூர்ணமான ஈமானை தந்து நல்ல அமல்களை செய்ய வைத்து பாவங்களை எல்லாம் நன்மையுடைய அக்கௌண்டில் மாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.